அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் பொருளியலில் இருக்கிற 3வது பாடம் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்துடைய படத்தினுடைய புத்தக பின்னுணாக்கள் பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்து எடுத்துருக்க. 1. சேமிப்பு கிடங்கு என்பது உணவு தானியங்களான கோதுமை மற்றும் அரிசியை டேஷ் நிறுவனம் மூலம் அரசாங்கம் கொள்முதல் செய்கிறது. எந்த நிறுவனம் அப்படின்னா ஆப்ஷன் ஆ, எஃப்சிஐ. அடுத்தது சரியானது எது அப்படின்னா 1. HYV அதிக விளைச்சல் தரும் வகைகள், MSPனா குறைந்தபட்ச ஆதரவு விலை, BDSனா பொது விநியோக முறை, FCI அப்படின்னா இந்திய உணவுக் கழகம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த சேமிக்கு FCI அப்படிங்கிறது அது என்னென்னா இந்திய உணவுக் கழகம். இது எது சரியானது அப்படின்னா 3மே சரிதான். அடுத்தது நீட்டிக்கப்பட்ட உதவி பொது சட்டம் 480 கொண்டு வந்த நாடு எது? நீட்டிக்கப்பட்ட உதவி பொது சட்டம் 480 கொண்டு வந்த நாடு எது? ஆப்ஷன் ஆ, அமெரிக்கா. இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது. மிக முக்கியமானதுன்னா பசுமை புரட்சி. உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம். உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் நம்ம தமிழ்நாடு. டேஷ் என்பது உடல் நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான உணவை வழங்கும் அல்லது பெரும் செயல்முறை ஆகும். ஊட்டச்சத்து. கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷ் என்பது ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கியமான குறியீடு ஆகும். இரத்த சோகை. 2. டேஷாம் ஆண்டில் தேசிய உணவு சட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது. எந்த வருஷம் அப்படின்னா 2013. அடுத்தது மக்களுக்கு பொறுப்பான விலையில் தரமான பொருள்களை வழங்குவதில் டேஷ் முக்கிய பங்கு வகிக்கிறது. நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள். அடுத்தது பொறுத்துக்க பாருங்கள். நுகர்வோர் கூட்டுறவு அப்படின்னா தரமான பொருட்களை வழங்கவும் செய்தது. பொது விநியோக முறை அப்படின்னா மானிய விதிகள், அதாவது நம்ம ரேஷன் கார்டெல்லாம் இருக்குல்ல, BDS முறையில் நம்மளுக்கு மானிய விலையில் நம்மளுக்கு மக்களுக்கு பொருட்களை கொடுப்பது. UNDP அப்படிங்கிறது ஐக்கிய நாடுகள் சபை வளர்ச்சி திட்டம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று: விலை குறைந்தால் வாங்கும் சக்தி அதிகரிக்கிறது மற்றும் இது நேர்மாறானது. காரணம்: பொருட்களின் உற்பத்தி குறைந்து விலை அதிகரிப்பதால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது. இது என்னது? கூற்று ஈ சரி. கூற்று சரியானது. காரணம் மற்றும் கூற்றின் விளக்கம் சரி. குறுகிய விடையளி. 1. FOவின் படி உணவு பாதுகாப்பை வரையறு. எல்லா மக்களும் எல்லா நேரங்களிலும் போதுமான, பாதுகாப்பான மற்றும் சத்தான உணவுக்கான உடல், சமூக மற்றும் பொருளாதார அணுகுமுறையை கொண்டிருக்கும் பொழுது அவர்களின் உணவு தேவைகளையும் சுறுசுறுப்பான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான உணவு விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதில் உணவு முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்தது உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின் 3 அடிப்படை கூறுகள் யாவை? 1. உணவு இருப்பு. 2. உணவுக்கான அணுகல். 3. உணவினை உட்கொள்ளுதல். அடுத்தது பசுமை புரட்சியில் இந்திய உணவுக் கழகத்தின் பங்கு என்ன? அறுவடை காலங்களில் அறுவடை செய்யப்பட்ட தானியங்களை இந்திய உணவுக் கழகம் கொள்முதல் செய்கிறது. அவை மிகப்பெரிய சேமிப்பு கிடங்குகளில் இருப்பில் வைக்கப்பட்டு ஆண்டு முழுவதும் வழங்கப்படுகின்றன. உணவுக் கழகங்களுக்கு தானியங்களை விற்பதன் மூலம் விவசாயிகள் தங்கள் தானியங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட விலையை பெறுவார்கள். அடுத்தது பசுமை புரட்சியின் விளைவுகள் பாருங்கள். பசுமை புரட்சியின் விளைவாக அரிசி, கோதுமை மற்றும் உணவு தானியங்களின் உற்பத்தி அதிகரித்தது. இந்தியா உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளது. உணவு தானிய உற்பத்தியை போன்று பால், கோழி மற்றும் மீன் உற்பத்தியும் பல மடங்கு பெருகியது. அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள சில ஊட்டச்சத்து திட்டங்களின் பெயர்களை எழுதுக. இது பப்ளிக்கில் ரெகுலராக கேட்குற கொஷின். 1. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம். ஆரம்ப கல்விக்கு தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம். அடுத்தது பிரதம மந்திரி கிராமயோதயா யோஜனா திட்டம். தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம். அதுக்கப்புறம் மதிய உணவு திட்டம். அடுத்தது 5 மார்க் பாருங்கள். 1. பசுமை புரட்சி ஏன் தோன்றியது என்பதை பற்றி விவரி. இந்தியாவில் ஏற்பட்ட வறட்சியின் விளைவாக உணவு தானியங்களின் இறக்குமதியை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது.
போதிய அந்நிய செலாவணி இருப்பு இல்லாததால் இந்தியா பணக்கார நாடுகளிடமிருந்து சலுகை விலையில் உணவு மானியங்களை கோர வேண்டியதிருந்தது. அமெரிக்கா தனது பொதுச்சட்டம் 480 திட்டத்தின் மூலம் இந்தியாவுக்கு உதவி செய்தது. அதிக மக்கள் தொகையை கொண்ட வளர்ந்து வரும் ஒரு நாடு புரட்சிக்கு சாத்தியமான தேர்வாளராக கருதப்பட்டது. எனவே அமெரிக்கன் நிர்வாகம் மற்றும் ஃபோர்டு அறக்கட்டளை போன்ற மனிதநேய அமைப்புகள் உணவு உற்பத்தியை அதிகரிக்க கோதுமை மற்றும் அரிசியின் உயர் ரக விளைச்சல் வகைகளுக்கான திட்டத்தை வகுத்து அறிமுகப்படுத்தியது. இத்திட்டம் நீர்ப்பாசனம் இருக்கும் இடங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டது. திட்டங்களின் முடிவுகள் உறுதி செய்யப்பட்டதால் அதிக எண்ணிக்கையிலான மாவட்டங்களுக்கு இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. இவ்வாறு நம் நாட்டில் பசுமை புரட்சி தோன்றி உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது. அடுத்தது குறைந்தபட்ச ஆதரவு விலையை விளக்குக. அதாவது எம்எஸ்பின்னு சொன்னோம்ல, அது குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது அந்த பயிரின் சாகுபடியில் பல்வேறு செலவுகளை கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட பயிருக்கு நிபுணர் குழுவால் ஒரு விலை நிர்ணயிக்கப்படுகிறது. அடுத்தது பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை பருவகாலத்தில் தொடக்கத்தில் அறிவிக்கப்படுகிறது. குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவித்த பின்னர் இந்த பயிர்கள் பரவலாக வளர்க்கப்படும் இடங்களில் அரசு கொள்முதல் மையங்களை திறந்து தானியங்களை கொள்முதல் செய்யும். எனினும் அந்த விவசாயிகள் தங்கள் பயிர்களுக்கு திறந்தவெளி சந்தையில் கூடுதல் விலையை பெற்றால் அங்கேயே விற்று கொள்ளலாம். அடுத்தது மாறாக திறந்தவெளி சந்தையில் குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட குறைவாக இருந்தால் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு விற்பதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட விலையை பெறுவார்கள். இதுதான் எம்எஸ்பி. அடுத்தது பொது விநியோக முறை. இதுதான் பிடிஎஸ். பொது விநியோக முறை பாருங்கள். பொது விநியோக முறையை விவரிக்கவும். தமிழ்நாடு உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆனால் இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களில் இலக்கு பொது வழங்கல் முறை செயல்பாட்டில் உள்ளது. உலகளாவிய பொது வழங்கல் முறை அப்படின்னா என்னென்னா, உலகளாவிய பொது வழங்கல் முறையின் கீழ் குடும்ப உணவுப் பொருள் வழங்கல் அட்டை பெற்றிருப்பவர்கள் அனைவருக்கும் பொது வழங்கல் முறை மூலம் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. இலக்கு பொது வழங்கல் முறை அப்படின்னா, இலக்கு பொது வழங்கல் முறையில் பயனாளிகள் சில அளவுகோல்களின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டு பொருட்கள் வழங்கப்படுகின்றன. பொது வழங்கல் முறை மூலம் வழங்கப்படும் பொருட்களுக்கு மத்திய மாநில அரசுகள் மானியம் வழங்குகின்றன. அதில் முன்னுரிமை குடும்பங்கள் 2013 இந்தியாவில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது. இச்சட்டம் 50% நகர்ப்புற குடும்பங்களையும் 75% கிராமப்புற குடும்பங்களையும் உள்ளடக்கியதாகும். இந்த குடும்பங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுகோலின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டு முன்னுரிமை குடும்பங்கள் என அழைக்கப்படுகின்றன. அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி குடும்பங்கள். அடுத்தது வாங்கும் திறனை பாதிக்கும் காரணிகள் யாவை, அவற்றை விளக்குக. 1. அதிக மக்கள் தொகை. அதிக மக்கள் தொகை அதிக தேவைக்கு வழிவகுக்கிறது, ஆனால் அளிப்பு தேவைக்கு சமமாக இல்லை. எனவே சாதாரண விலை நிலை அதிகமாக இருக்கும். இது குறிப்பாக கிராமப்புற மக்களின் வாங்கும் சக்தியை பாதிக்கிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்தல் பாருங்கள். அத்தியாவசிய பொருட்களின் விலையில் நிலையான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. விலைகளின் தொடர்ச்சியான உயர்வு ஏழை மக்களை மோசமாக பாதிக்கிறது. பொருட்களுக்கான தேவைகள் பாருங்கள். பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும் பொழுது பொருட்களின் விலையும் அதிகரிக்கிறது. அதனால் வாங்கும் சக்தி பாதிக்கப்படுகிறது. பொருட்களின் விலை பாருங்கள். பொருட்களின் விலை நாணய மதிப்பை பாதிக்கிறது. விலை அதிகரிக்கும் பொழுது வாங்கும் திறன் குறைந்து இறுதியாக நாணயத்தின் மதிப்பு குறைகிறது. பொருட்களின் உற்பத்தியும் அளிப்பும். பொருட்களின் உற்பத்தி மற்றும் அளிப்பு குறையும் பொழுது பொருட்களின் விலை அதிகரிக்கிறது. ஆகையால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது. வறுமை மற்றும் சமத்துவமின்மை பாருங்கள். இந்திய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு உள்ளது. இது சமுதாயத்தில் வறுமை நிலையை அதிகரிக்க வழிவகுக்கிறது. வறுமையாலும் மற்றும் செல்வத்தின் சமமற்ற வழங்குதலாலும் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம்
புதிய வேளாண் கொள்கைக்கான முக்கியமான குறிக்கோள்கள் யாவை? வேளாண் உற்பத்தி திறனை உயர்த்துதல். அதாவது இந்தியாவின் வேளாண் கொள்கையின் முக்கிய நோக்கமானது வீரிய விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், நீர்ப்பாசனம் போன்ற திட்டங்கள் மூலம் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதாகும். அதுக்கப்புறம் ஒரு ஹெக்டருக்கு மதிப்பு கூட்டப்பட்டவை. வேளாண் கொள்கையானது சிறு மற்றும் குறு விவசாயிகள் ஒரு ஹெக்டருக்கு மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியை விட அதிக உற்பத்தி திறனை அளிப்பதாகும். ஏழை விவசாயிகளின் நலன்களை பாதுகாத்தல். ஏழை விவசாயிகளுக்கு நிறுவன கடன் ஆதரவை விரிவுபடுத்துதல், சீர்திருத்தங்கள் செய்தல், இடைத்தரகர்களை ஒழித்தல் போன்றவற்றின் மூலம் ஏழை மற்றும் குறு விவசாயிகளின் நலனை பாதுகாப்பது. அதுக்கப்புறம் விவசாயத்துறையை நவீனமயமாக்குதல் பாருங்கள். வேளாண் நடவடிக்கைகளில் நவீன தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துதல், உயர் ரக விதைகள், உரங்கள் போன்ற மேம்பட்ட விவசாய உள்ளீடுகளை பயன்படுத்துதல். அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் சீர்கேடு பாருங்கள். இந்திய வேளாண்மையின் அடித்தளத்தின் சுற்றுச்சூழல் சீரழிவை சரி செய்தல். அதுக்கப்புறம் அதிகாரத்துவ தடைகளை நீக்குதல். வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் சுய உதவி நிறுவனங்கள் மீதான அதிகாரத்துவ தடைகளை நீக்குவது. இதனால் அவர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியும். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.